மாஸ்டர் போன். பாத்து வனிதா, புதுசா ஏதோ வைரஸ் ஃபீவர் வந்திருக்கான். கம்ப்யூட்டர் வைரஸா, ரொம்ப டேஞ்சர் போல இருக்கு. இந்தாங்க மாஸ்டர். ஹலோ. ஹலோ மிஸ்டர் கல்யாண், எப்படி இருக்கீங்க? எங்க அப்பா அம்மா எனக்கு கல்யாண சுந்தரன் அழகா பேர் வச்சிருக்காங்க. நீங்க முழு பேர் சொல்லியே கூப்பிடலாம். நான் நந்தினி பேசுறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை நான் பார்ட்டில பார்த்தேன். ஆனா பேச முடியல. உங்ககிட்ட நான் நிறைய பேசணும். என்ன நேர்ல பார்க்க வர முடியுமா? என்ன பாட்டு டான்ஸ் ஒரே கலாட்டா பண்ணிட்டீங்க? ஐயோ, எனக்காக இல்லைங்க, என்னோட ஸ்டூடெண்ட் சுரேஷுக்காக. சுரேஷ்காகவா? ஏன்? சிம்பிள். உங்க பொண்ணு ராஜிய சுரேஷ் கொஞ்ச நாளா ரொம்ப தீவிரமா காதலிக்கிறானா? அப்படியா? என்னங்க இது? இந்த விஷயத்தை கேட்டுட்டு நீங்க சீரியஸ் ஏதாவது பண்ணுவீங்கன்னு பார்த்தா நீங்க பாட்டுக்கு. சொல்லுங்க. ராஜி கொஞ்ச நாளா சுரேஷ பாக்குறது இல்லையா, பேசுறது இல்லையா, அவாய்ட் பண்றானா. சுரேஷ் ரொம்ப ஃபீல் பண்றான். அதான் சுரேஷ் ராஜியை பார்த்து எப்படியாவது ஆடி பாடி ஒன்னா. ஆடி பாடினா பிரச்சனை தீந்துருமா? ஐயோ, பிரச்சனை சால்வ் பண்றதுக்கு 1008 வழி இருக்குங்க. ஆனா இந்த முயற்சி கொஞ்சம் என்டர்டைன்மெண்டா இருக்கட்டுமேனு தான். அப்பயே ராஜி சுரேஷ் அவாய்ட் பண்றா. ஒருவேளை நீங்க ஏதாவது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா உண்மையான காரணம் என்னவா இருக்கும்? காரணம் என்னவா இருக்கும்? அதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். நந்தினி, இப்போ நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? மிஸ்டர் கல்யாண், நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். அட நானும் சீரியஸா தாங்க சொல்றேன். அதோ அங்க அந்த காதோரம் இருக்கிற அந்த சுருட்டு முடி இருக்கு பாருங்க, சிம்பிளி பியூட்டிஃபுல். ஐ மீன் இட் நந்தினி. இன்று இரவு நான் வர லேட் ஆகும். ஏன் லேட் ஆகும்? ஹலோ, ABC Constructions? Yes. Can I speak to manager Nandini please? அவங்க லீவ்ல இருக்காங்க மேடம். ராஜி, 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 ராஜிமா. என்னம்மா இருட்டுல தனியா உட்காந்துருக்க? பழகிக்கதா. என்ன பழகிக்க? நாம ஒருத்தர் பார்க்காம இருக்கலாம்ல? பார்க்காமன்னா நீ நானும் ஒருத்தர் பார்க்காமையா? ஆமா. ஏன் பழகிக்கணும்? எனக்கு பிடிக்கல. என்னம்மா பிடிக்கல? நீ செய்யாத எதுவுமே எனக்கு பிடிக்கல. அச்சோ, உனக்கு பிடிச்சதா சமையல் பண்ணி கொடுக்குறேன். ஐயோ, நான் அதை சொல்லல. வேற என்ன? இது பாரு, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. போன் கால் எல்லாம் வேற வரும். நான் போய் படுக்கிறேமா? நில்லு. ஏன் லேட்டு? ஆபீஸ்ல வேலை ஜாஸ்தி. இல்லையே, ஆபீஸ்க்கு போன் பண்ணி கேட்டேனே, நீ லீவ்ல இருக்கிறதா சொன்னாங்க. ஓஹோ, நான் ஆபீஸ்ல இருக்கேன். நானும் போன் பண்ணி கேட்கற அளவுக்கு நீ வளர்ந்தியா? வளர்ந்துட்டேனே வச்சுக்கோ. கேட்கறதுக்கு பதில் சொல்லு. ஏன் லேட்டு? ஆபீஸ்ல இல்லன்னா ஆபீஸ் விஷயமா வேற எங்கேயாவது வெளில போயிருப்பேன். யாரோட? மாஸ்டரோடயா? பாத்தியா? பார்த்ததுனாலதான் கேக்குறேன். பார்த்து சரி. இப்போ உனக்கு என்ன தெரியணும்? ஏன் இப்படி நடந்துக்கிற? ஏன் இப்படி போய் சொல்ற? பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும்னு நினைச்சேன், நடந்துக்கிட்டேன். போய் சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன். அதுக்கு என்ன இப்போ? போய் படுத்துக்க. ஹலோ, கல்யாண சுந்தரம் பேசுறேன். மம்மி போன். யாருமா? ஹலோ, நந்தினி தானே? கல்யாண சுந்தரம். ஹலோ, இப்பதான் டிராப் பண்ணீங்க? அதுக்குள் நேத்து பைக்ல. நான் உள்ள போய் போன் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா பேசலாம். ராஜி, நான் உள்ள போய் போன் எடுத்துக்கிறேன். நான் எடுத்ததுக்கு அப்புறம் நீ வச்சிடு. இப்ப சொல்லுங்க. நேத்து நீ கட்டிட்டு இருந்த புடவை எவ்வளவு அழகா இருந்தது தெரியுமா? அத சொல்றதுக்கு தான் போன் பண்ணீங்களா? நந்தினி, அந்த ப்ரோகிராம் பத்தி உங்ககிட்ட பேசணும்னு தான் நான் போன் பண்ணேன். நாளைக்கா? எங்க? ஒரு நிமிஷம். ராஜி இன்னும் போன கீழே வைக்கலன்னு நினைக்கிறேன். ஹோல்ட் ஆன்.
ராஜி, நீ போனை கட் பண்ணிடுமா, நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன். இந்த ஜானி ஒக்கர்ல ஐஸ் போட்டு கலக்கவே வேணாம், அப்படியே அடிக்கலாம். நல்லா இருக்கு. எது பக்கோடாவா? இல்ல நான் உங்களை தான் சொன்னேன். ரொம்ப அழகுன்னு சொல்ல முடியாது, ஆனா உங்ககிட்ட ஏதோ ஒண்ணு சம்திங் இஸ் தேர். இதை பாரு நந்தினி, எல்லா விளக்கமும் வெளிச்சத்தை தரும், ஆனா இந்த குத்து விளக்குக்கு இருக்கிற மரியாதையே தனி. நந்தினி, இப்ப நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி யாராவது உங்ககிட்ட சொல்லிருக்காங்களா? யாரும் சொன்னதில்ல. குட். சொல்ல விட்டதில்ல. அப்ப நானு? ஐயோ, நீங்க வேற அவங்க வேற. Your case is different. Thank you. மா, Hey, don't disturb her. Can't you see she's cooking? மாஸ்டர், நான் உன்னை கேக்குறேன் தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? கேளு. இப்படி நடுவு ஹால்ல உட்கார்ந்து தண்ணி அடிக்கிறீங்களே, don't you feel ashamed? ஏன், இதுல என்ன தப்பு இருக்கு? இது கௌரவமானவங்க இருக்கிற இடம். ஓ, அப்போ நான் கௌரவமானவன் இல்லையா? அப்படிதான் நடந்துக்கிறீங்க. இப்ப நீ என்ன சொல்ல வர? தயவு செஞ்சு நீங்க வெளியே போனா நல்லா இருக்கும். ஓகே. நந்தினி, இந்த பொண்ணு என்ன வீட்டு விட்டு வெளியே போக சொல்றா. நான் இங்க இருக்கணுமா வெளியே போகணுமா? அப்படி அடி சொன்ன? ஆமா சொன்னேன். அவர் உன் மாஸ்டர் டி, ஏன் சொன்ன? அவர்கிட்ட அப்படி எல்லாம் பேசலாமா? என்னமோ இந்த வீட்டுல அவரை ரொம்ப உரிமை உள்ளவர் மாதிரி நடந்துக்கிறது எனக்கு பிடிக்கல. என்ன பிடிக்கல? உனக்கு பிடிச்ச மாதிரி நாங்க நடந்துக்கணும். எது சரி, நான் உன் விஷயத்துல தலையிடல, நீ ஏன் என் விஷயத்துல தலையிடுற? எது ஓ விஷயம்? ஏய், ஸ்டாப் இட். உங்க ரெண்டு பேர் சண்டி அப்புறம் வச்சுக்கோங்க, இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. ஆனா எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப கிளியரா தெரிஞ்சாகணும் நந்தினி. நம்பர் 2 பேருக்கு நடுவுல இந்த பொண்ணு யார்? Who the hell is this girl? அம்மா, இவரு அது வந்து அவ ஏதோ டென்ஷன்ல தப்பா பேசிட்டா. நான் அப்புறமா அவகிட்ட பேசுறேன். எஸ், பேசணும். கண்டிப்பா நீங்க ரெண்டு பேரும் பேச ஒரு முடிவுக்கு வரணும். Because I don't like this confusion, you see. Bye. நீ என்ன ஆச்சு உனக்கு? உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி தலைக்கீழ மாறிட்ட? தப்புதான். என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சிட்டேன். இனிமேதான் எனக்காக வாழ போறேன். உனக்காகல? எனக்குன்னு ஒரு வாழ்க்கை, எனக்குன்னு ஒரு மனுஷன், எனக்குன்னு ஒரு ஃபியூச்சர். அப்ப ஏன் ஃபியூச்சர்? அத நீ தான் முடிவு பண்ணணும். அப்பதானே நானும் பாத்துட்டு இருக்கேன். எனக்கு சொல்றியே, அப்ப நான் யாரு? நான் உனக்கு ஒண்ணும் இல்லையா? சொல்லு. என் பொண்ணு இப்ப என் கூட இருக்க, உரிமையா பேசுற, சொந்தம் கொண்டாடுற. சரி, நாளைக்கே உனக்கு கல்யாணம் ஆகி நீ உன் புருஷன் வீட்டுக்கு போயிட்டா, அப்ப நான் யாரு? அங்க போனதுக்கு அப்புறம் உனக்கே ஞாபகமாவது வருமா? எனக்கு யாரு இருப்பாங்க? எனக்குன்னு ஒரு துணை வேண்டாமா? தொடனா ரங்கசாமி இருந்த இடத்துல மாஸ்டரா? அதை விட ஒரு படி மேல. அப்ப மாஸ்டர் நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா? ஏமா பதில் சொல்ல மாட்டேங்கிற? நான் உன்னை பத்தி என்னன்னு மோல நினைச்சேன். என்ன நினைச்ச? அது அது உனக்காக நான் ஒண்ணுமே வேண்டாம்னு முடிவு பண்ணேன். நான் உன்னை கேட்டேனா? ஏமா இப்படி பேசுற? உனக்காக நான் எல்லாத்தையுமே விட்டுட்டு தெரியுமா? எல்லாத்தையும்? சுரேஷ் கடைசி வரைக்கும் எங்க அம்மா ஏன் கூடவே இருக்கணும்ன்றதுக்காக ஏன் சுரேஷை விட்டுட்டேன். அது தெரியுமா? அது ஏன் தப்பா? பின்ன யார் தப்பு? இத பாரு, என் வாழ்க்கைய பத்தி நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நல்லதோ கெட்டதோ, சீக்கிரமா நீ ஒரு நல்ல முடிவுக்கு வா. குட் நைட். ஹலோ, நான் ராஜி பேசுறேன். என்ன இந்த நேரத்துல? உன்கிட்ட நான் பேசுறேன், அதுவும் இப்பவே பேசணும். இன்னைக்கு ட்ரிங்க்ஸ் கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டேன், ரொம்ப டயர்டா இருக்கு. நாளைக்கு பேசுவோமா? ஏன் அதிகமா குடிச்ச? என் நினைப்போட வாட்டது இல்ல. வாட்டவும் இல்ல, வறுக்கவும் இல்ல. நாளைக்கு நான் துபாய் போறதுனால என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு பார்ட்டி கொடுத்தாங்க. துபாய் போறியா? எப்போ? நாளைக்கு நைட் ஃபிளைட்ல பாம்பே போயிட்டு அங்க இருந்து துபாய் போறேன். என்ன விட்டுட்டு போறியா? எங்க அப்பாவே விட்டுட்டு போறேன். அவங்க வேற நான் வேற இல்லையா? என்ன வேற கீரன்னு ராத்திரி நேரத்துல போன் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கன்ஃபியூஸ் பண்ணல, நம்ம காதல். எது காதலா? அதான் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டியே. நானும் மறந்துட்டேன். இல்ல இல்ல, உன்னால என்ன மறக்க முடியாது. மறந்துட்டதுனால தான் இத்தனை நாளா உன்னை பார்க்கல, பேசல. Anyhow, சந்தர்ப்பம் கிடைச்சா 5 வருஷத்துக்கு அப்புறம் மீட் பண்ணலாம். சுரேஷ், பாய். குட் மார்னிங் மிஸ்ஸஸ் மோசஸ். எம்டி காவா? வந்துடுவார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். இதாம்மா உன் ரேஷன் கார்டு.
தேங்க்யூ சார். என்னால உங்களுக்கு ரொம்ப அழைச்சல் சார். இது என்னம்மா 2 மாசம் முன்னால உன் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தபோது ஆஸ்பத்திரிக்கும் ஆபீஸுக்கும் அலைஞ்சேனே, அதை விட இந்த அலைச்சல் ரொம்ப கம்மிதான். ஆமா, ரேஷன் கடை பார்த்தேன். செத்து போனவங்க தாத்தா பாட்டி எல்லாம் உயிரோட இருக்காங்களே. ரேஷன் கடை பொறுத்த வரைக்கும் இன்னும் அவங்க உயிரோட இருக்காங்க சார். தப்பு இல்லையா? கவர்மெண்ட்டை ஏமாத்து நீ வாங்குற சீனி கோதுமை அரிசி எல்லாம் வேற இடத்துக்கு சேர வேண்டியது இல்லையாம்மா? Good morning, sir. குட் மார்னிங் டு யூ. யுவர் சீசன் டிக்கெட். Thank you, யூ sir. ஆர் வெல்கம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வாடா சீமந்த புத்ரா. வழியில எம்டி வீட்டுக்கு போயிட்டு தான் வரேன். அடுத்த வாரம் மீட்டிங்ல உன் லோன் சாங்ஷன் ஆயிடும். இப்படி ஒரு எக்ஸ்பிரஷன், இப்படி ஒரு கும்பிடு, என்ன அர்த்தம்? தேங்க்ஸ் சொல்றியா? ரொம்ப சரி. டேய், பான் பராக் ஜாஸ்தி போடாதடா, கேன்சர் வந்துட போகுது. கேன்சர் பொல்லாத கேன்சர் சாங்ஷன் ஆயிடுத்தோன்னா இனிமே கேன்சர் வந்தா பரவாயில்ல. என்ன சிரிப்பு? ஃபைன் சொன்னேனே மேற்படி போதும். இதுக்கு மேல அபசகமா எதுவும் பேசுறாதீங்க. இந்த வாட்டி ஜாக்பாட் அடிக்கிறேன். ஏண்டா இப்படி ரேஸ் பைத்தியம் பிடிச்சு அலையறீங்க? அது 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. என்ன நடந்து போச்சு? எங்க அப்பா எனக்கு ரங்கசாமின்னு பேர் வைக்காம ரங்கபாஷ்யம் அப்படின்னு பேர் வச்சுட்டார். அப்படி ரங்கசாமின்னு பேர் வச்சிருந்தா என்ன நடந்திருக்குமா? ரங்கசாமின்னு பேர் வச்சிருந்தா அந்த இடத்துல இருந்து நான் அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பேன். என் இடத்துல இருந்து நீங்க கேட்டு இருப்பேன். தெரிந்தவே மாட்டிய சிரிப்ப பாரு. திருந்திட்டா மட்டும் 2வது வாட்டி சுதந்திரம் கிடைச்சிருவா என்ன? வெகுளியா இருக்கார். மணியே மணியின் விளக்கே சொல்லடி அபிராமி. ஐயோ, என்னது? சில பேர் பாடுனா வருது, நான் பாடினா போகுது. சொல்லடி அபிராமினம்ல என்ன சொல்றேன்னு தெரியாம ஓடி போச்சு போட்டுருக்கு. மாமா, என்னடா மாமா, அப்பல என்ன மாமா ஜனங்கள்லாம் ஓடி போயிட்டு இருக்காங்க? பாடுனேன், அதான் அம்மனே காணுமா? நான் பாடி பழகி இருந்தேன். ஏன் கூப்பிட்டு தொலை பண்றேன்? ஒண்ணும் இல்ல மாமா, டவுனுக்கு போயிட்டு இருக்கேன். இத பெட்ரோலியம் கார்பரேஷன்ல எனக்கு பெரிய வேலை கிடைச்சிருக்குல்ல. என்ன வேலை? பெட்ரோல் எடுக்கத்தான். அது வெள்ளக்காரன் தான் எடுத்திருந்தாங்க. இப்ப நம்ம ஆளுங்களை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களோ? அப்படியா மாப்பிள்ள? பசிக்கும் போது ஒரு மசால் வடையும் டீ இந்த கிராமத்துல நீ தான் வாங்கி தந்துட்டு இருந்த. நீ வந்து ஊர் விட்டு போயிட்ட நிலைமை என்ன ஆகும்? அதனாலதான் சொல்றேன் மாமா, சங்கீதம் சங்கீதம் தெரியாம ஒழுங்கா கருப்பட்டி வியாபாரத்தை பாரு. அப்ப எனக்கு சங்கீதம் வராதா? அந்த அம்மனே வந்து உன் நாக்கை இழுத்து வச்சு வேளால ஓமனை எழுதினாதான் உனக்கு சங்கீதம் வரும். வரட்டா? நாக்கு எழுத்து வச்சு வேலை எழுதுனா பொண்ணு தான் வரும். வேலு சார் கூப்பிட்டீங்களா? ஆபீஸ்ல இருக்கிற எல்லா டேபிள் கிட்டயும் போற, என் டேபிள் கிட்ட மட்டும் வர மாட்டேங்கிறிய. சார், இந்த ஆபீஸ்லயே வட்டிக்கும் வாங்காம வட்டியும் கொடுக்காம இருக்கிற ஒரே பார்ட்டி நீங்க தான். ஹை வோல்டேஜ் பவர். அப்படியா? நீ ஆபீஸ்ல பியூன் தானே? ஆமா. நீ சம்பாதிக்கிற 1000 ரூபாய் சம்பளத்துக்கு மாருதி கார்ல வர்றியாமே? ஆமாம் சார். சம்பாதிக்கிற பணத்துக்கு டாக்ஸ் கட்டுறியா? இல்லையே. இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபர்மேஷன் போயிடுச்சுன்னா கேஸ் தான், போலீஸ் தான், அப்புறம் ஜெயில் தான். எந்த ரூம் மேடம்? ஏ ரூம்ல தான் சார். உள்ள போய் பாருங்க. வாங்க எல்லாம் வாங்க. என்ன வண்டி? பிரின்சி ரூம்ல யாரோ பாம் வச்சிருக்காங்களா? அறிவு இருக்கா உனக்கு? ஏன் நீ உள்ள போற? போனா என்ன? போனா என்னவா? உள்ள போயிருந்தா தெரிஞ்சிருக்கும். ஏன் எல்லாரும் வெளியில நிக்கறாங்க? என்னைக்கு இல்லாம நீ பாவாடை சட்டையோட வந்திருக்கல, அதான். பிடிக்கலையா? இந்த புடி கைட்டிடு. ஐயோ, ஆம்பளைங்களா இருக்காங்கடி. இருக்கட்டுமே, அதனால தான் கைட்றேன். புடி. டடன் டடன். How is it? என்னடி இது? உள்ள ஒரு Dress, வெளியில ஒரு Dress. இது எனக்கு, இது வீட்டுக்கு. ஏய், just a minute. தவறு. Excuse me madam. Yes. ஏன் மேடம் வெயில்ல நிக்கிறீங்க? தலை எழுத்து. 4 மணி நேரம் 4 மணி நேரமா கொளுத்துற வெயில்ல நிக்கிறேன். ஏன் ஏன் ஏன்? என் ரூம்ல யாரோ பாம்பு வச்சிட்டாங்களாம். பாமா? உங்களுக்கு ஒரு தலைவலி வந்தா கூட ஜண்டு பாம், டைகர் பாம் எது கூட யூஸ் பண்ண மாட்டீங்களே. ஆனா உங்க ரூம்ல பாமா? அது கேட்ட உடனே என் மனசே டமாச்சிருச்சு. அறிவு இருக்கா உனக்கு? ஏற்கனவே அவங்க மறந்து போயிருக்காங்க. கோவே கோவே. சாரி மேடம், சாரி. என்னாச்சு? கேளும் மிரண்டு போயிருக்கு. நேத்து நான்
half an hour லேட்டா வந்தேன்னு இந்த கிழம் என்ன 4 hours வெளிய நிக்க வச்சிடுச்சு. என்னடி சொல்ற? எஸ், அந்த பாம் அவங்க ரூம்ல வச்சிருக்கிறதா ஃபோன் பண்ணதே நான் தான். என்னம்மா திடீர்னு போனு? பாருங்க டிப்பா, ஒரு சின்ன பொய் சொன்னதுக்காக எனக்கு டிசி கொடுத்துருவேன்னு அந்த பிரின்சி சொல்லுது. சின்ன பொய்யா? அப்படின்னு சின்ன பொய் பெருசா ஒண்ணு இல்ல சார். பிரின்சி ரூம்ல பாம் வச்சிருக்கதா ஒரே ஒரு பொய் சொன்னா. என்னது பாம்பு? சின்ன தீபாவளி டப்பாஸ் மாதிரி. சரி, சாதாரணமா நீ பொய் சொன்னாலே வருத்தப்பட மாட்டியே, இந்த தடவை ஏன் அப்படி பெரிய வருத்தம்? ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணிருக்கேன், எம்பிஏ பண்ணலான்னு ஒரு எதிர்கால திட்டம். ஓ, அப்படி ஒரு திட்டமா? அது இந்த குண்டு பிரின்சி கெடுத்துறா போல இருக்கே. பாருமா, எனக்கு கெட்ட கோவம் வரும். நான் இருக்கும்போது குண்டு குண்டுன்னு சொல்லக்கூடாதான். சரிங்க சார், அதனால நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எங்களுக்கு தெரியாது. இந்த ஒரே ஒரு தடவை பிரின்சிபால் கிட்ட பேசி காம்ப்ரமைஸ் பண்ணிடுங்க. கண்டிப்பா இனிமே நான் போன்ல எல்லாம் பாம் இருக்கிறதா சொல்ல மாட்டேன். அப்ப நேராவே போய் பாம்பு வச்சிடுறியா? ஐயோ டிப்பா, நீங்க போங்க. எங்க டிப்பா எப்படி அசத்த போறாரு பாரு. ஸ்டூபிட், இடியட், நான்சென்ஸ். அறிவு இருக்கா? பாம் இருக்கிறதா பரளிய கிளப்பி என்ன 4 மணி நேரம் வெயில நிறுத்திட்டா. தப்புதான். தப்புதான் சொல்றதுக்காக நான் உங்களை இங்க வரவழைக்கல. உங்கள மாதிரி ஆளுங்களுக்கு சில பொறுப்புகள் இருக்கணும். ஆமாமா, கண்டிப்பா இருக்கணும். அதனால ராஜ்ய காலேஜ்ல இருந்து 2 நாளைக்கு சஸ்பெண்ட் பண்றேன். கரெக்ட் மேடம், நீங்க பண்ணது ரொம்ப கரெக்ட். இடியட், ஸ்டூபிட், நான்சென்ஸ், இட் இஸ் ரெடிகுலஸ். ரூம்ல பாம்பு வச்சிருக்கிறதா பொருளை கழுப்பி உங்களை 4 மணி நேரம் வெயில நிப்பாட்டு இருக்கிறா. நீங்க என்ன சாதாரண ஆளா? வெளியில என்ன செல்வாக்கு உங்களுக்கு? லட்சுமி சதுர்வேதினா என்னம்மா? உங்களை போய் 4 hours வெயில இது இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க சஸ்பெண்ட் பண்ணா போதாது, அவங்களுக்கு டிசி கொடுத்துட்டு வெளியே அனுப்பணும் மேடம். எக்ஸ்கியூஸ் மீ. ஏதோ சின்ன பொண்ணு, விளையாட்டு புத்தி, தப்பு பண்ணிட்டா. என்ன தப்பு பண்ணிட்டா? படிக்கிற டைம்ல வந்து என்ன விளையாட்டு கடுக்க? நீங்க கண்டிப்பா டிசி கொடுத்தே ஆகணும். அது இல்ல மிஸ்டர் ரங்கசாமி, நல்லா படிக்கிற பொண்ணு, ஏதோ நீங்க சொல்றதுக்காக ஒரு 3 நாள் சஸ்பெண்ட் பண்ண முடியாது மேடம். நீங்க எனக்காக அந்த பொண்ணை 5 நாளாவது சஸ்பெண்ட் பண்ணணும். உங்க பொறுப்பு நினைச்சே ரொம்ப பாராட்டுற மிஸ்டர் ரங்கசாமி. அப்படியே செய்யறேன். தேங்க் யூ வெரி மச். எப்படி? உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இல்ல, இப்ப என்ன பண்ணலான்ற? இப்படி என்ன சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களே, கேர்ள்ஸ் முதல்ல மானமே போய்டும். போறதுக்கு அது ஒண்ணாவது இருக்கு. கிண்டலா? பிரின்சிபல் கிட்ட பேசி காம்ப்ரமைஸ் பண்ண சொன்னா நீங்களே 5 நாள் சஸ்பெண்ட் பண்ண ரெக்கமெண்ட் பண்ணிருக்கீங்களே. சும்மாறா. இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. நாளைக்கு சனி, நாளன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. 2 நாளும் யூசுவலா ஹாலிடேஸ். அதுக்கப்புறம் போகி, அதுக்கு அடுத்த நாள் பொங்கல், அதுக்கு அடுத்தது காணும் பொங்கல். ஒட்டு மொத்தமா 5 நாள் லீவ். இதுக்குள்ள உன்னை சஸ்பெண்ட் பண்ணா என்ன, பண்ணாட்டி என்ன? You are simply great, Yes. Dibba. Thank you so much. You are welcome. எங்க ஓடுற? இந்த 5 நாளும் நேரம் காலம் பார்க்காம நான் ஊர் சுத்த போறேனே. பாய். யாரோட? சொல்ல மாட்டேனே. யார் அந்த பையன்?